வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் வழக்கறிஞர் திரு இளங்கோவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வாய்ஸ் ஆஃப் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். சார், இப்போது செந்தில் பாலாஜியினுடைய வழக்கு மீண்டும் சர்ச்சைக்குள்ளாகுதோ என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. குறிப்பா மீண்டும் உச்சநீதிமன்றத்துல இந்த வழக்கு போகுது. அப்போது இந்த அமைச்சராக இல்லாத போது நம்ம பெயில் கொடுக்கறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மீண்டும் அமைச்சராக ஆக்கப்பட்டிருக்காரு. அப்போது இந்த வழக்கு நீர்த்து போய்விடும், சாட்சியங்கள் கலைக்கப்படும் அப்படின்ற காரணத்தினால இந்த ஜாமீனை ரத்து செய்யணும் அப்படின்னு போறாங்க. சரி, ஓகே, அதற்கான விஷயங்களை நீங்க மறுபடியும் தாக்கல் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நீதிபதி சொல்லியிருக்காரு. அப்போது மீண்டும் இந்த ஜாமீன் சிக்கலாவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? செந்தில் பாலாஜியினுடைய வழக்கு அடுத்த கட்டமாக எப்படி போகும்? நீங்க எப்படி இதை பார்க்கறீங்க? நேயர்களுக்கு, இந்த பார்வையாளர்களுக்கு சில விஷயங்கள் நல்லா தெரியும். இடியில பல பேருக்கு வழக்கு வந்திருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் வரைக்கும், ஹேமந்த் சோரன்மார். ஆனா இவங்க எல்லாருக்கும் ஒரே எதிரி தான். அது அமலாக்கத்துறை மட்டும், பாஜக மட்டும், அப்படி வச்சுக்கோங்க. ஆனா செந்தில் பாலாஜியோட வழக்கு ஒரு யூனிக் வழக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, செந்தில் பாலாஜிக்கு அமலாக்கத்துறை மட்டும் எதிரியாக இல்லை. செந்தில் பாலாஜிக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் அல்லது நியாயம் வேண்டும், அவரவர் பார்வையிலன்னு வச்சுக்கோங்களேன், என்று ஒரு சிலர் தாங்கள் பணம் கொடுத்ததாகவும் செந்தில் பாலாஜி அவர்களால் ஏமாற்றப்பட்டதாகவும் சொல்லி விக்டிம் என்கிற பெயரில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்குல இன்டர்வியூன் ஆயிருக்காங்க. அமலாக்கத்துறை அல்ல இப்ப பிரச்சனை. இப்ப பிரச்சனை யாருன்னா, தமிழ்நாட்டிலிருந்து சிலர் தொடுத்துள்ள வழக்குகள். இவர்களுக்கு ஆஜராகக்கூடிய சீனியர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பெரிய சீனியர்கள் அப்பியர் ஆகுறாங்க. அவங்க தமிழ் பேச தெரிஞ்சவங்க. பல முறை தமிழ்நாட்டுக்கு வழக்கு நடத்த வந்திருக்காங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். இப்போ செந்தில் பாலாஜிக்கு எதிராக வேறு ஒரு சக்தியும் இயங்குகிறது என்பதுதான் இதுல முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அமலாக்கத்துறை சீனியர் வழக்கறிஞர்களுக்கு அதிகமா பேமெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா என்ன? கட்டாயமா. அவங்களுக்குன்னு ஒரு ரேட் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் போனீங்கன்னா ஏ டு இசட் ஒரு பெயர் வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கு ஒரு நாளைக்கு ஒரு அப்பியரன்ஸ்க்கு இவ்வளவு காசு என்பதுதான் சீனியர் கவுன்சிலுக்கு காசு. இது நிறைய தெரியணும் அப்படின்னா, தமிழ்நாடு அரசே தங்களுடைய வழக்குகளுக்கு பல முறை உச்சநீதிமன்றத்தில் உள்ள வேறு மொழி பேசும் சீனியர்களையே அணுகி இருக்கிறது. சமீபத்துல சவுக்கு சங்கர் வழக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் அப்பியர் ஆனார். இப்ப நாம கதைக்கிற இந்த வழக்குல பார்த்தீங்கன்னா வேற ஒரு சீனியர் ஆஜராகிறாரு. அவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இல்லை. அந்த வழக்கை கவனிச்சிருந்தீங்கன்னா ஒரு தவறு தெரியும். என்னன்னா, இந்த விக்டிம் சார்பான ஒரு வழக்கு வருது. அவங்க என்ன கேட்குறாங்க, விரைவாக எங்கள் வழக்கு நடத்தப்பட வேண்டும். எம்பி எம்எல்ஏக்கள் மீதான விசாரணை நடத்துகிற நீதிமன்றத்துக்கு போச்சுன்னா பல பேர் மீது அங்க வழக்குகள் இருக்கு. இவர் மீது 3 வழக்குகள் இருக்கு. அதுல ஒரு வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவர்களாக 2500 பேரை சேர்த்திருக்காங்க. இப்ப எப்ப இந்த வழக்கு முடியுது? எனவே சிறப்பாக ஒரு நீதிமன்றத்தை நியமிக்க வேண்டும். இந்த வழக்கிற்கென்றே ஒரு நீதிபதியை நியமிக்க வேண்டும். இதற்கு முன் விசாரணையில சிறப்பான ப்ராசிக்யூட்டரை, அதாவது தனியா ஒரு ப்ராசிக்யூட்டரை, ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டரை நியமிக்கணும்னு கேட்டாங்க. இந்த வாய்தால சிறப்பு நீதிபதியை நியமிக்கணும்னு கேட்டாங்க. அவ்வாறு கேட்கும் பொழுது, நீங்கள் பிணை வழங்கும் பொழுது அவர் மந்திரியாக பதவியேற்க கூடாது என்று சொல்லி இருக்க வேண்டும் என்று ஒன்று சொல்றாங்க. அது தவறு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு தேதிக்கு அவர் மந்திரியா இருந்தா கண்டிஷன்ஸ் சிலதை கோர்ட் சொல்லும். அன்னைக்கு தேதிக்கு அவர் மந்திரி இல்லை. ஸோ ஒரு ஜட்ஜி அல்லது நீதிமன்றம் உட்காந்து, எப்பா நீ மந்திரி ஆகக்கூடாதுலாம் முன்னேற்பாடோடு எல்லாம் கண்டிஷன் போட இயலாது. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன செய்தாங்கன்னா, நீங்க அபிஷியல் ஃபைல்ல கையெழுத்து போடக்கூடாதுன்னு ஒரு நிபந்தனை விதிச்சாங்க. ஏன்னா அவர் பிணை கேட்கும் பொழுது டெல்லி மாநிலத்தின் முதல்வராக இருந்தார். ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் பிணை வழங்கப்படுகிற நேரத்தில் மந்திரியாக இல்லை. எனவே நீ மந்திரி பதவி ஏற்கக்கூடாது என்று இன் அட்வான்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. இப்ப நான் எத்தனையோ பேர் வழக்குக்கு வராங்கங்க, அவங்களுக்கெல்லாம் நீ மந்திரி ஆகக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷனை போடுவாங்களா? சாட்சியை கலைக்கக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னு போடுவாங்க. பாஸ்போர்ட் இருந்தா பாஸ்போர்ட் ஒப்படைன்னு போடுவாங்க.
ஸோ எனவே நீதிமன்றம் நீங்க இத சொல்லியிருக்கணும்னு அவர்கள் சொன்னதே ஒரு பேட் டேஸ்ட்ன்னா நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கு என்ன ஓகே. சொன்னாங்க, நீதிமன்றம், அப்படி ஏதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் இருந்தா, நீங்க தனியா மனு போடுங்க. அத விசாரிப்போம். நோட்டீஸ் குடுத்து விசாரிப்போம்ன்னு ம். சொன்னாங்க. இவ்வளவுதான் நடந்த விஷயம். இது ஒன்று. இது கோர்ட்ல நடந்தத நான் சொல்றேன். இன்னொன்று என்ன பார்வை என்றால், பிணையில் உள்ள ஒருவர் அமைச்சராக இருக்க இயலாதா என்கிற கேள்வி. இதுல லீகல் மற்றும் மாரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டப்படி பார்த்தீங்கன்னா தடை இல்ல. சட்டப்படி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் உள்ள கான்ஸ்டிடியூஷன், மற்ற கான்ஸ்டிடியூஷன் பேஸ் பண்ணி வந்திருக்கிற சட்டங்கள்ல, ஒரு அமைச்சர் அது லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டோ, கொலை வழக்கோ, அதோ இதோ எப்படி பார்த்தீங்கன்னாலும், விசாரணையில் இருக்கும் பொழுது அமைச்சராக இருக்கக்கூடாது என்று தெளிவான விதிகள் வகுக்கப்படவில்லை. ஆனா, இப்போ சமீப காலமாக வழக்கறிஞர் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, யாராவது ஒரு வழக்கறிஞர் மீது ஒரு கொலை வழக்கு பதியப்பட்ட மறு நிமிஷமே, அந்த வழக்கு முடிகிற வரை அவர் வழக்கறிஞராக பணியாற்றக்கூடாது என்று இடைக்காலமாக ஒரு உத்தரவை பார் கவுன்சில் பிறப்பிக்கிறது. அப்போ இது ஒரு நியதியாக, ஏன்னா இந்த பக்கம் கொலை கேஸ்ல குற்றவாளியா இருப்பீங்க. இந்த பக்கம் ஒரு இன்னொரு கொலையாளிக்கு ஆஜராவீங்க. அப்போ சாட்சி சொல்றவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் வரும். இவரு என்னப்பா ஜட்ஜ் தெரிஞ்சிருக்காரு, எல்லாரையும் தெரிஞ்சிருக்காரு. நாம ஏதாவது சொல்ல போய் நாளைக்கு என்ன வரும்னு ஒரு பயம் வரும். எனவே உங்க வழக்க முடிச்சுக்கிட்டு நிரபராதின்னா திரும்பவும் வழக்கறிஞர் தொழில் செய்ய வாங்கன்னு சஸ்பென்ஷன் குடுக்குறாங்க. இப்ப எங்க இந்த பிரச்சனை உருவெடுக்குதுன்னா, என்னுடைய பார்வையில் நான் பத்திரிகையில் பார்த்த வரைக்கும், முதல்வர் அவர்கள் அவரை தியாகி என்று சொல்வது ஒரு கட்சித் தலைவர் தன் கட்சிக்காக தியாகம் செய்தது சொல்லலாம், தவறில்ல. ஆனால் முதல்வர் என்கிற பொறுப்பில் உள்ள ஒருவர், செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னை நிரபராதி என்று சொல்லி வெளியே வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுன்னு சொல்றார். ஆனா, நீங்கள் விரும்பினாலும், விரும்பாவிட்டாலும் செந்தில் பாலாஜி மீது 3 வழக்குகளை தமிழ்நாடு அரசு தான் நடத்தும். லஞ்ச ஊழல் வழக்கு இருக்குங்களே, அந்த வழக்க நடத்துவது தமிழ்நாடு அரசு. அப்போ ஒரு பக்கம் விசாரிச்சு 2500 பேர் குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்கன்னா, அதை செய்தது தமிழ்நாடு அரசு தான். ஸோ அப்படி மொத்தம் 3 வழக்கு இருக்கு. அதுல சிலதுல 40 அக்யூஸ்டு, சிலது 50 அக்யூஸ்டு, ஒண்ணுத்துல 2500 அக்யூஸ்டு. அப்ப அவரு நிரபராதின்னு சொன்னீங்கன்னா, எதுக்கு சார்ஜ் ஷீட் போட்டீங்க? அப்ப அவர் விசாரணைக்கு போகக்கூடிய டைம்ல அவர் நிரபராதியா வெளிவருவார்னா, அந்த விசாரணையில் எந்த அளவிற்கு நேர்மை இருக்கும் என்பதை அரசியல் தான் இதுல இருக்கு. இருந்தாலும் அந்த கேள்வி நியாயமானதா இல்லையா? ஸோ இந்த இடத்துல தான் திராவிட முன்னேற்றக் கழகமும் இல்ல, இப்ப தமிழ்நாடு நீங்களே ஒரு விஷயம் சொல்றீங்க இல்லையா? இப்போ செந்தில் பாலாஜி சிறையில் இருந்த பொழுது பாஜகவுக்கு வர சொல்லி ஒரு கட்டாயம் கொடுக்கப்பட்டுச்சு. அது நீதிமன்றத்திலேயே அத முறையிட்டாங்க செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து. செந்தில் பாலாஜி 471 நாட்களுக்கு பிறகாக சிறையிலிருந்து மீண்டு வெளியில வராரு. அதன் பிறகாகவும் உச்சநீதிமன்றத்துக்கு போய் இந்த ஜாமீனை கேன்சல் பண்ணணும்னு ஒரு சக்தி இயங்குது. பாஜக, அமலாக்கத்துறையை தாண்டி ஒரு சக்தி இயங்குது அப்படின்றப்போ அது இயங்குது. யாருன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? அதைத்தான் சொல்ல வரேன். இப்போ இதை தமிழக அரசு ஏன் உற்று நோக்கவில்லை? தமிழக அரசுக்கு நன்றாக தெரிய வேண்டும். ஒரு வழக்கின் மூலமாக உச்சநீதிமன்றத்திலிருந்து செந்தில் பாலாஜிக்கு எதிராக தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருந்து போடப்பட்ட வழக்கில் உத்தரவுகள் பறந்து கொண்டே இருக்கின்றன. தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றம் சொல்லுவது நடந்து கொண்டிருக்கிறது. சென்ற முறை ஒரு சிறப்பு ப்ராசிக்யூட்டரை போட்டாங்க. ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை நியமிச்சு உச்சநீதிமன்றத்துக்கு சொன்னாங்க. இந்த முறை ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. 2500 வழக்குகள் கொண்ட ஒரு வழக்கை பல வழக்குகள் கொண்ட ஒரு நீதிபதியால் விசாரிக்க இயலாது. இன்றைக்கு அந்த வழக்கு முடியாது. எனவே தனியாக ஒரு சிறப்பு நீதிபதியை நியமித்து வழக்கை விசாரிக்க வேண்டும்னா, இப்ப அதுக்கு ஹைகோர்ட் செய்ய போகுது. ஏன்னா ப்ராசிக்யூட்டர் நியமனம் என்பது அரசோடையது. நீதிபதி நியமனம் என்பது பணி சுமை குறைவாக இருக்கக்கூடிய நீதிபதிக்கு அந்த வழக்கு ஏன் போகக்கூடாது? ஒரு வருடத்திற்குள்ள முடிக்கணும். ஒரு நீதிபதியை கூட போடலாம். இது ஹைகோர்ட் பார்த்துக்கும். ஹைகோர்ட் ஹைகோர்ட்டினுடைய அறிவிற்கு, ஹைகோர்ட்டினுடைய பார்வைக்கு, ஹைகோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நீதிமன்றம் சொல்றாங்க. ஏன்னா அந்த ஒரு வருடத்திற்குள்ள செந்தில் பாலாஜி வழக்கு முடிக்கணும்னு சொல்றாங்கல்ல. அது எப்படி சாத்தியமா? இல்ல பொதுவா எந்த ஒரு வழக்கையும் மேல இருந்து சொல்றது சுலபம். இப்படி முடிங்க, அப்படி முடிங்கன்னு. ஆனால் நடத்தப்படுவது இதுக்கு உங்களுக்கு சாத்தான்குளம் வழக்கை விட உதாரணம் அவசியமே இல்ல. ஒவ்வொரு 3 மாசமும் கால நீட்டிப்பு வழங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. எதுக்கு 3 மாசம் டைம் குடுக்குறாங்க? 3 வருஷத்துல முடியும்னு சொல்லிட்டு இருக்கலாம்.
3 மாசம் குடுக்குறாங்க, அடுத்த 3 மாசம் நீட்டிக்கிறாங்க. 3 மாசம் குடுக்குறாங்க, அடுத்த 3 மாசம் நீட்டிக்கிறாங்க. ஸோ, அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களால் இதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாது. நடக்கிறது நடக்கட்டும்ன்ற அளவிற்கு தொய்ந்து விட்டார்கள். ஸோ, அதுபோல நியமிப்பது என்பதெல்லாம் நடக்கிற கதை கிடையாது. அது நியாயமும் கிடையாது. ஸ்பீடி ட்ரையல்னு உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இது நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. நீதிமன்றம் அதற்கு கடமைப்பட்டது. விசாரணையை காலத்தில் நடத்தப்பட வேண்டிய கட்டாயம் என்பது நீதிமன்றத்துக்கு இருக்கிறது. அது என்னங்க உச்ச நீதிமன்றம் ஹைகோர்ட்டுக்கு சொல்லும், ஹைகோர்ட்டு செஷன்ஸ் கோர்ட்டுக்கு சொல்லும், செஷன்ஸ் கோர்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு சொல்லும். இது ஒரு நில உடைமை சமுதாய அமைப்பு மாதிரி மேல இருக்கிறவனுக்கு எல்லா அதிகாரம், கீழே இருக்கிறவன் அடிமை என்பர். அப்படி அல்ல நம்முடைய நீதிமன்றங்கள். அவரவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது கடமையும் பொறுப்பும். அந்த கடமையும் ஒரு மேஜிஸ்ட்ரேட்னா அவருடைய பொறுப்பு, கடமை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக காலப்போக்கில் உயர உயர இருக்கின்ற அமைப்புகள் அடுத்தடுத்த அமைப்புகளை தங்களுடைய கோட் அன்கோட் சப்பார்டினேட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது மிகவும் ஒரு 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 தாழ்வான சொல். எனக்கு நீ கட்டுப்பட்ட நபர் அப்படின்னு சொல்றது இதுல கிடையாது. சட்டம் வகுத்து சொல்லி இருக்கிறது. மெஜிஸ்ட்ரேட்டுக்கு இந்த பவர், முன்சிப்புக்கு இந்த பவர், செஷன்ஸ் கோர்ட்டுக்கு இந்த பவர், ஹைகோர்ட்டுக்கு இந்த பவர்னு வகுத்து இருக்கு. எனவே இந்த 3 மாதத்தில் முடிங்க, 8 மாதத்தில் முடிங்க என்ற உத்தரவை எல்லாம் உச்ச நீதிமன்றமே சரியில்லை என்று பலமுறை சொல்லியிருக்கு. ஸோ இங்க கூட இதை ஐயா பார்த்து செய்யுங்கன்னு இந்த ஒரு தரப்பு தங்களுக்கு வேணும்ட்டு தூக்கி வைக்கிறது. நீங்க நினைச்சா எதை வேணாலும் செய்யலாம். கோர்ட்ல பாத்தீங்கன்னா திஸ் கோர்ட் ஹஸ் ஆம்பிள் பவர் மை லார்ட் இட் கேன் டூ எனிதிங்னு ஒரு தரப்பு வாதிடும். இல்ல இப்ப நிர்மலா சீதாராமன் வழக்கிலேயே கர்நாடகா ஸ்பெஷல் கோர்ட் என்ன சொன்னாங்க, வழக்கு தொடுக்கணும்னு சொன்னாங்க. வழக்கு பதியப்பட்டது. இப்போ அதுக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க கர்நாடக உயர்நீதிமன்றத்துல. அப்போ அந்த படிநிலை இருக்குதானே செய்யுது. படிநிலை பத்தி நமக்கு தவறு இல்லை. ஆனா நீ ஏன்டா உத்தரவு போட்டன்ட்டு மேஜிஸ்ட்ரேட் ஹைகோர்ட் கேட்கக்கூடாது. நீ எதற்காக உத்தரவு போட்டான்னு கேட்கக்கூடாது. அவங்க பார்வையில இது ஒன்றும் அவசியம் கிடையாது, நாங்க கவனிக்கிறோம், அது நாங்க கவனித்து முடிவு சொல்ற வரைக்கும் கொஞ்சம் தடை இருக்கட்டும். அந்த அதிகாரத்தை நம்ம கேள்வி கேட்கல. ஆனால் நீ ஏன் இந்த அதிகாரத்தை பாவித்தாய்னு மெஜிஸ்ட்ரேட்டை கேட்கக்கூடாது. மெஜிஸ்ட்ரேட் இஸ் வெல் வித்தின் ஹிஸ் ரைட்ஸ். உங்களுக்கு உதாரணமா ஒரு சமீபத்துல நேத்து முந்தா நாள் ஒரு தீர்ப்பு, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வழக்கில் உச்ச நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்திருக்கு. மதுரை நீதிமன்றத்தை ஒட்டி ஒரு வழக்கு நடக்குது. அந்த வழக்கு எல்லா சாட்சிகளும் முடிந்து கடைசியாக விவாதம் முடிஞ்சு தீர்ப்பளிக்கிற நேரத்துல பாதிக்கப்பட்ட சார்பாக ஒருத்தவங்க இதுல பல பேரை விடுவிச்சுட்டாங்க, அவங்களெல்லாம் அந்த வழக்குல சேர்க்கணும்னு கொண்டு வராங்க. அதற்காக புதியதாக விசாரணையை மீண்டும் நடத்தணும் அப்படின்னு ஒரு மனு கொடுக்குறாங்க. விசாரணை நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்யுது நியாயப்படி. ஏன்னா அதுக்கான 1, 2, 3, 4, 5 காரணங்கள் இருக்கு. ஏன்னா இன்னென்ன நபர் சம்பந்தப்பட்டிருந்தா நீங்க சாட்சியில அப்பவே சொல்லியிருக்கணும். நீங்க ஏறி அப்பவே சாட்சி சொல்லிட்டீங்க, யாரை பத்தியும் சொல்லல. நீங்க சொன்னதுபடி விசாரணை நடந்தது. ஆனா இப்போ ராமு, சோமு, கந்தசாமி இருந்தான்னு சொல்றது ஏற்றுக்கொள்ளப்படாது. அதுவும் விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு சொல்லக்கூடிய நேரத்துலன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதற்கு அமைதியா இருந்து, ஆனா ஹைகோர்ட் போறாங்க. யாரு பாதிக்கப்பட்டதோ அந்த மனு போட்டவங்க, இவங்க புதியதாக விசாரணை நடத்தணும், ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் மேற்கொண்டு விசாரிக்கணும், புலன் விசாரணை. ஆனால் ஹைகோர்ட் அதுக்கு உத்தரவு போடுது. ஏன் போடுதுன்னே கிடையாது. ஹைகோர்ட்டு மீண்டும் புலன் விசாரணை செய்யுங்க. அப்போ இவ்வளவு நாள் விசாரித்த விசாரணை நீதிபதியினுடைய பார்வை, அறிவு இதெல்லாம் தப்பா போன மாதிரி. ஆனால் அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு வரும்பொழுது உச்ச நீதிமன்றம் விசாரணை நீதிமன்றத்தின் தீர்ப்பை சரி என்று தீர்ப்பளித்திருக்கிறது. ஏன் இதுல மேற்கொண்டு விசாரணை அவசியம் இல்லை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறது. ஸோ அதே நிலைதான் கர்நாடகா நீதிமன்றம் எப்படி இருக்கிறது என்பதை சமீப காலத்துல நீங்க பார்த்துக்கிட்டு வர்றீங்க. சமீபத்துல ஒரு ஜட்ஜு ஒரு குறிப்பிட்ட பகுதி பெங்களூர்ல பாகிஸ்தான் மாதிரி இருக்குன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தின் கண்டனத்துக்கு ஆளானார். அதற்கு முன்னாடி ஹிஜாப் சம்பந்தமாக. ஸோ கர்நாடக நீதிமன்றம் எவ்வாறு இருக்குது என்பது நமக்கு தெரியும். இப்படி ஒரு உத்தரவு வரும் என்பது நமக்கு தெரியும். எனவே நிர்மலா சீதாராமன் போன்றவர்களுக்கும் ஒரு எஃப்ஐஆர் இருக்கிறது என்பது அட்வொகேட் அந்த நீதிமன்றம் சொன்ன கருத்துக்கு எதிராக நான் பல கருத்துக்களை ஆச்சரியமா பார்க்கப்பட்ட விஷயம் உடனடியாக ரத்து செய்யப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். அல்ல, தடை உத்தரவு வழங்கியிருக்காங்க, விசாரிக்கப்படும், அதுக்கு ஒரு முடிவு வரும். அந்த முடிவை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போவாங்க. இது ஒரு தொடரும்.
இது இதோட முடியிற கதை இல்ல. அவ்வளவு சுலபமும் இல்ல. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் மீது சுப்பிரமணிய சாமி போட்ட பிரைவேட் கம்ப்ளைண்ட் உடைய விஷயமும் அப்படிதான் நடந்தது. பல ஆண்டுகளாக இங்க போய், அங்க போய் தடங்கலாகி, அது ஒரு பவர் சென்டர ஒரு தனிநபர் அசைப்பது என்பது இந்த நாட்டுல அவ்வளவு ஈஸியா நடக்காது. அது மக்களுடைய அவேர்னஸோட நடக்கும். அது ஒரு பக்கம். இப்ப நம்ம செந்தில் பாலாஜிக்கு வந்தா, சட்டப்படி அவர் அமைச்சராவதற்கு தடை இருக்குதானா? இல்ல. ஆனால் அவருடைய நிலையில் சிக்கல்களை திராவிட முன்னேற்றக் கழகமும், தமிழ்நாடு அரசும் எதிர்கொள்ளும் சூழல் இருக்கானா? இருக்கு. அவைகளை கருத்தில் கொள்ளாமல் திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியும் அல்லது ஆட்சியும் இல்ல இப்படி கடந்த காலங்கள்ல நம்ம பார்த்தோமே கூட கலைஞர் காலத்துல ஆராசா அவர்கள் ஆராசா அவர்கள் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட போது அவர் பதவி விலக போறாரா, பதவி விலக சொல்ல போறீங்களான்னு கேட்டப்போ பதவி விலக மாட்டாரு அப்படின்னு கலைஞர் சொன்னாரு. அப்போ அதே நிலைப்பாட்டுல தானே இன்னமும் திராவிட முன்னேற்ற கழகம் பயணிக்க முடியும். ஆராசா குற்றச்சாட்டு வந்ததுனால ன்றது வேறு. இப்போ ஏன் கேக்குறாங்க அப்படின்னா, நீங்க பவர்லயும் இருப்பீங்க, கோர்ட்டுக்கும் போவீங்கன்னா யோசிச்சு பாருங்க அந்த நிலவரத்தை. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரியா இருந்து கொண்டு நாளைக்கு தமிழ்நாடு அரசு வழக்கு சம்பந்தமா போறார் என்றால், அந்த அரசு, அந்த வழக்கறிஞர், அங்கு வர சாட்சிகள் அவருக்கு எதிராக சொல்லிடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க இயலுமா? இது ஜெயலலிதா வழக்கில் நடந்தது இல்ல. ஜெயலலிதா அவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டு அவர்களை மக்கள் பாருங்க, 91 to 96 அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. மக்கள் அவங்கள புறக்கணிச்சுட்டாங்க. உச்ச நீதிமன்றமே போறாங்கல்ல பாதிக்கப்பட்டவங்க. அல்ல போறாங்க. அப்ப அந்த பின்னணியை தான் திமுக கவனத்தில் எடுக்கணும்னு நான் சொல்ல வரேன். திமுகவா பாத்தீங்கன்னா, 1,00,000 ரூபாய் கொடுத்து நான் பாதிக்கப்பட்டேன் என்று பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இத்தனை சீனியர் கவுன்சிலை வச்சு இவ்வளவு பணம் செலவச்சு வழக்கை நடத்துகிறாரா என்பதை தெளிவுபடுத்தணும் திமுக. அல்லது வேறு ஒரு சக்தி அவர்களுக்கு இயங்குகிறதா என்பதை சொல்லணும். அப்ப செந்தில் பாலாஜிக்கு எதிராக வேறு ஒரு சக்தி ஏன் இவ்வளவு வேலை காட்டுறாங்க, எப்படி செய்யறாங்க, ஏன் அந்த ஒரு தனிநபரை மட்டும் முற்றுகையிடுறாங்க, தாக்குறாங்க, எனவே அவரை பாதுகாக்கும் கட்டாயம் எங்களுக்கு எழுந்திருக்கிறது என்பது சொல்றாங்கன்னா, தென் ஒரு டிவிஷன் வரும் மக்கள் மத்தியில. நல்லா கவனிங்க. இல்லைன்னா மேம்போக்காக நீங்க பவர் காட்டினீங்கன்னா, அவங்களும் பவர் காட்டினா சட்டம் பேசுறாங்க அப்படின்ற ஒரு நடுத்தர தன்மையில பார்த்தா தப்பு தானப்பா, இப்பதானே என்ன அவசரம் மந்திரியா இல்லைன்னா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும் பொழுது நீங்க ரெசீட் ஆகுறீங்க, மக்கள் கீழே போறீங்க. நான் தொடர்ந்து சொல்ல வர்றது திமுகவுக்கு என்னன்னா, இந்த வழக்கில் யார் யார் மனுதாரர்கள், அவர்கள் பின்னணியில் இருப்பது யார் என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் கண்டு வெளிப்படுத்தவில்லை? ஏன்னா தமிழ்நாட்டில் நடக்குது, தமிழ்நாட்டு ஆட்கள் செய்யறாங்க. இப்போ அவர்களுடைய பொருளாதார சூழல் அல்லது அவர்களுக்கு யார் பின்னணியில் இயங்குறாங்க, சீனியர் கவுன்சில்ஸ் யார் என்கேஜ் பண்றாங்க, கவுன்சில் ஆன் ரெக்கார்டுக்கு யார் ஃபீ கொடுக்குறாங்க, இதையெல்லாம் நீங்க வெளியில சொல்ல வேண்டியது திமுக என்கிற ஏன்னா மற்ற வழக்குகள்ல அமலாக்கத்துறை வர்சஸ் கெஜ்ரிவால், அமலாக்கத்துறை வர்சஸ் சிசோடியா, அமலாக்கத்துறை வர்சஸ் ஹேமந்த் சோரன் இருக்கு. இங்க அமலாக்கத்துறை வர்சஸ் செந்தில் பாலாஜில சட்டப்படி அவர் வெளில வந்துட்டார். இப்போ அவர் மந்திரியா இருக்கக்கூடாது அப்படின்னா கற்பனைக்கா ஒன்று லாஜிக்கலா வந்துடும். நாளைக்கே திரும்ப தேர்தல் நடக்குதுங்க. நாளைக்கு ஏதோ ஒரு காரணத்துல இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் வந்துடுச்சு, தமிழ்நாட்டிலையும் இது தேர்தல் நடக்கிறதா கற்பனை பண்ணிப்போம். அதுலயும் செந்தில் பாலாஜி ஜெயிக்கிறார்னா அதுல சூழல் சந்தர்ப்பம் அவரே முதல்வர் ஆகிற ஒரு வாழ்க்கைனா எந்த சட்டம் தடுக்கும்? ஸோ இதெல்லாம் தான் பிரச்சனை இந்தியால. இது ஜெயலலிதாவுக்கு ஏற்பட்டது. நான் அதுக்கு தான் ஜெயலலிதா வழக்கை கொண்டு வரேன். அந்த அம்மா மீது சுப்பிரமணிய சாமி வழக்கு தொடுக்கிறாரு. அது நடந்து ஒரு காலகட்டத்தில் வழக்காகுது. அதுக்கிடையில மக்கள் அவரை மன்னித்து முதல்வர் ஆக்கிடுறாங்க. ஸோ இங்க இவங்க முதல்வர், நீதிமன்றத்தில் அவங்க அக்யூஸ்ட். அப்படி ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அந்த காலகட்டத்தில் சாட்சிகள் எல்லாமே மறுதளிக்கிறாங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது. கவனிங்க, இந்த நேரத்துல தான் இந்த வழக்குக்கு எந்த விதத்திலும் தொடர்பில்லாத திராவிட முன்னேற்ற கழகம் தலையிட்டு உச்ச நீதிமன்றம் சென்று இந்த வழக்கை தமிழ்நாட்டிலிருந்து வேறு மாநிலத்திற்கு கேட்டு அந்த வழக்கு கர்நாடகாவில் பெங்களூருக்கு சென்றது வரலாறு. இப்ப கிட்டத்தட்ட அதே சூழ்நிலையில செந்தில் பாலாஜிக்கு மட்டுமல்ல, கடந்த வாய்தாவில் சொல்ல போனா இன்னும் பல பேர் அப்படி மந்திரியா இருக்காங்கன்னு சொன்ன உடனே எல்லா லிஸ்டையும் கொடுங்கன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கு. இப்போ
ஆஸ் எ லாயரா நான் ஃபோர்ஸி பண்றது. படிப்படியா அந்த சக்திகள் இந்த வழக்க நகர்த்திட்டு போறபோது, அடுத்த முறை இந்த வழக்க நீங்க வேறு மாநிலத்துக்குன்னு ஒரு மனுவ போட்டாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். இதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அனுபவம் இருக்கிறது. அப்போ நாம் செய்த வேலையை நமக்கு எதிராக ஒருவர் செய்யும் பொழுது, நாம் எந்த அளவு முன் தயாரிப்பில் இருக்க வேண்டும்? அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. அந்த தரப்புல ஓகே, கேட்கிறேன். வேற ஒண்ணும் நான் சொல்ல ஓகே. வரல. ஏன்னா, எவரிபடி கேன் டேக் எ ஸ்டாண்ட். இதுல என்னன்னாங்க, நீங்க உங்களுக்கு சார்பா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம். நான் எனக்கு சார்பா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம்னு இருக்கு. பொது ஸ்டாண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. பொது ஸ்டாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ப செந்தில் இதுல யாருக்கு அதிக சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்பர் 1 செந்தில் பாலாஜிக்கு தனிநபர் என்கிற முறையில், அவருக்கு காசிக்கு போனாலும் கர்மம் தொலைல என்ற மாதிரியான ஒரு டெமோக்ரஸ் வேர்ட் ஹேங்கிங் ஆல் த டைம் அப்படிங்கிற ஒரு தன்மையில அவருக்கு தொல்லைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது எதிர்பார்க்கக்கூடியது. ஏன்னா செந்தில் பாலாஜியை இன்றைக்கு இருக்கிற சமூக அரசியல் பொருளாதார அமைப்பில் என் பார்வையிலன்னு கிடையாது. இன்னைக்கு இருக்கிற லீடர்ஷிப் அமைப்புல மிகச்சிறந்த லீடராக எல்லாரும் விரும்பும் லீடராக இந்த சக்திகள் பார்க்கின்றன. திமுகவுக்கு அவரை பிடிக்குது. பாஜகவுக்கு அவரை பிடிக்கணும்ன்ற ஆசை இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் எங்க நம்ம கட்சி ஆக்கிரமிச்சிருவாரோ என்று அவரை ஒடுக்க நினைக்கிற வேலை இருக்கு. இப்படிதான் அவர் பல சக்திகளை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற ஒரு தனிநபராக இருக்கிறார். அவருக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் இருக்கு. அவருக்கு எதிராக ஏடிஎம்கேல சக்திகள் வேலை செய்து அவருக்கு எதிராக பொது நலன்னு சொல்லிக்கிற சில பேர் இருக்காங்க. ஏன்னா ஜென்ரலா கல்லெறியறதுக்காக. இவைகளையெல்லாம் தாண்டி தான் அவர் தன்னை நிலைநிறுத்தி கொண்டு வேண்டிய ஒரு நிலையில் இருக்கார். ஸோ சிக்கல் என்பது பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட முறையில் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு. அந்த சிக்கலை கூட்டுவதும், குறைப்பதுமான இடத்தில் இருப்பது திராவிட முன்னேற்றக் கழகம். அவர்கள் அவரை வைத்து ஆட்டம் காட்டிக் கொண்டில்லாமல், அவருக்கு ஒரு நிம்மதி தரக்கூடிய அளவு என்ன செய்ய போறாங்கன்றது தான் நம்முடைய பார்வையா இருக்கும். அவங்க என்ன செய்ய போறாங்க? இஃப் தே ரியலி நீட் சச் எ லீடர், அப்படி ஒரு தலைவர் நம்ம கட்சிக்கு தேவைப்படுகிறார் என்றால், அவரை எவ்வாறு பாதுகாக்கப் போகிறார்கள் சட்டத்தின் கண்களில் அப்படின்றது தான். ஸோ இதுல என்னன்னா, ஓகே. அவசரப்பட்டு அவருக்கு அவருக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன் என்று முதல்வர் அவர்கள், அவர் நிரபராதியாக வெளியில வருவார் என்று சொன்ன வார்த்தை, நீதிமன்ற கண்களுக்கு தவறாக எடுத்துக் கொள்ளப்படும். இதுதான் முக்கியமா நம்ம சொல்ல வர்றது. ஏங்க நீங்க தான் ப்ராசிக்யூஷன் ஏஜென்சி. நீங்க தான் சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட் போட்டிருக்கீங்க. நீங்க தான் ஏற்கனவே பாதி விசாரணை நடந்த வழக்க முழு விசாரணையாக்கி 2500 பேர அக்யூஸ்டா சேர்த்திருக்கீங்க. இவர் வெளியில வந்துருவாருன்னு சொன்னீங்கன்னா, ஏன் இவர அக்யூஸ்டா சேர்த்தீங்கன்ற கேள்வி நீதிமன்றம் கேட்டால், தமிழக அரசு சார்பில் ஆஜராகிற வக்கீலா நான் இருந்தா என்னால எப்படி பதில் சொல்ல முடியும்? ஸோ இப்படிப்பட்ட சில விஷயங்களில் கவனமின்மை நடக்கிறது. வெறும் ஆடியன்ஸ நோக்கி, வாக்காளர்களை நோக்கி மட்டுமே அரசியல் நிர்வாகம் செய்ய இயலாது அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஒரு டிப்ளமசி இருக்கணும். ஒரு இது இதுல வார்த்தைகள், இத சொல்லக்கூடிய தன்மைகள்ல ஒரு நபருடைய பாதுகாப்பையும் சொல்லிக்கொண்டு அந்த ரிஸ்க் அரசியல் எடுக்க திமுக இறங்கிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல அவங்க நம்ம கன்டினியூஸா டிஸ்கஸ் பண்ணின்னு வர்றது செந்தில் பாலாஜி வழக்குல இருந்து நான் சொல்ல வர்றது என்னன்னா, லீகல் ஆஸ்பெக்ட்ல அவங்க ரொம்ப வீக். திமுக எங்க சறுக்குறாங்க அப்படின்னா, சட்டத்துறையில சறுக்குறாங்க. ஒரு காலகட்டத்தில திராவிட முன்னேற்றக் கழகம் டாப் டு பாட்டம் லீகலி வெரி ஸ்ட்ராங் டீமா பார்க்கப்பட்டது. இப்பொழுது அதிகாரத்தை வைத்துக்கொண்டு செய்யப்படுகிற செயல்கள் அதிகமாக இருக்கின்றனவே தவிர, அறிவை கொண்டு செய்யப்படுகிற செயல்கள் என்பது குறைவா இருக்கு. இதுக்கு பல விஷயங்கள நம்ம சொல்லலாம். இன்னமும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ரேங்க் அண்ட் ஃபைல்ல இருந்து ஒரு அட்வொகேட் ஜெனரலை அவர்களால் தெரிவு செய்து கொள்ள முடியவில்லை. இது ஒரு குற்றச்சாட்டாவே நான் சொல்றேன். இது என்னுடைய தனி நன்மைக்காக நான் சொல்ல வரல. 1967 ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்றக் கழகம் 2024 வரை தனது வழக்கறிஞர் அணியிலிருந்து, தனது கிளை உறுப்பினர்ல இருந்து, சட்டக்கல்லூரி மாணவர் பேரவையிலிருந்து ஒரு அட்வொகேட் ஜெனரலாக ஒருவரை உருவாக்கும் திறனை உருவாக்கவில்லை. திரும்ப திரும்ப ஒருத்தர்கிட்டயே தான் போறாங்க. அவங்க அப்பா இருந்தாரு, அவங்க அப்பா கட்சிக்கு லாயலா இருந்தாரு, அவர் திறமைசாலி. இது நான் மறுக்கல.
ஒருவர் திறமை ஏன்னா ஒரு திறமைசாலி வக்கீல் தான் உலகத்துல இல்ல. பல பேர் இருக்காங்க. நான் கேட்க வர்றது டிஎம்கே உடைய ரேங்க் அண்ட் ஃபைல். அதாவது கட்சி உறுப்பினர் கட்சிக்காக செயல்பட்டு கட்சியினுடைய அறிவையும், திறமையையும், பார்வையையும் கொண்டு அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசை உயர்நீதிமன்றத்தில் முதன்மை வக்கீலாக பிரதிநிதித்துவப்படுத்தும் திறமையை திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய கேடருக்கு வளர்க்கவில்லை. கட்சியிலே பாருங்க, அதிமுகவில் ட்ரெயின் ஆன ஆளுங்களை தானே கூப்பிட்டு மந்திரி பதவி கொடுக்குறாங்க. அப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தலைமைத்துவம் என்பது வளர்க்கப்படவில்லை. திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஆளுமைத்தன்மை என்பது உருவாக்கப்படவில்லை. இவைகள் தான் குற்றச்சாட்டு. இதன் பலனை தான் தற்பொழுதைய திராவிட முன்னேற்றக் கழகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. இது பத்தி ஓகே சார். அதாவது திமுக எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்முடைய நன்மை அல்ல. பார்வையில என்னன்னா 50 ஆண்டுகள் இப்போ ஒருவர் 1967 பிறந்ததாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். அவருக்கு இப்ப என்ன வயசு இருக்கும்? கிட்டத்தட்ட 50 தாண்டி இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒருவர் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பகுத்தறிவு, சனாதன எதிர்ப்பு கொள்கைகளோடு அரசியலமைப்பு சட்டத்தை கரைத்து குடித்து ஒரு அட்வொகேட் ஜெனரலாக தமிழ்நாடு அரசை நீதிமன்றத்தில் நிலைநிறுத்துவதற்கு தயாரில்லை என்றால் அதை ஒட்டி திராவிட முன்னேற்றக் கழகம் வெட்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஓகே இன்னமும் சார். வழக்கறிஞர்களை உச்ச நீதிமன்றத்தில் அடுத்தடுத்த மாநிலத்திலிருந்து கடன் வாங்குறாங்க. அப்புறம் என்னங்க தமிழ்? அப்புறம் தமிழ் வக்கீல்லாம் எங்க போறது? அறிவே இல்லையா தமிழனுக்கு? சொல்லொன்று செயலொன்று என்கிற தன்மையில் திராவிட முன்னேற்றக் கழகம் இயங்குவது அந்த கட்சியினுடைய வீழ்ச்சிக்கு தான் வழிவகுக்கும் என்பதுதான் இந்த வழக்கிலையும் நான் பார்க்கிறேன். எஸ்பெஷலி செந்தில் பாலாஜி வழக்குல தொடர்ந்து தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி சார். நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.